அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேத்து நைட்டு ஒரு பயிற்சி நடத்திருக்கு திருக்கணிதப்படி. இன்னைக்கு காலையிலேருந்து மாலைக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நவகிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை போடுறது, அர்ச்சனை பண்றது, விளக்கு போடுறது, இல்லைன்னா ஆ கொண்டக்கடலை மாலை போடுறது, அந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரமாக அது அமையும். தொடர்ச்சியாக ஒரு ஆ 7 வாரம் இல்லைன்னா 5 வாரம் ஆ ரொம்பவும் விருப்பப்பட்டு செய்கிறதா தான் 9 வாரம் தாராளமாக நீங்கள் விளக்கு போட்டுட்டு நல்ல ஒரு பலன் தர மாதிரி குரு பகவானை வழிபட்டு வந்து அவரை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது குழுக்கு நல்லதாக இருக்கும். இது பொதுவாகவே சொல்கிறேன், நம்மளோட செயல்பாடு தான் நமக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர கிரகங்களோட பக்கபலம் நமக்கு எப்போவுமே தேவை. அவங்கள நம்ம பிடிச்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா 15/5/2025 வைகாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதியை திதி இரவு 4:03 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் 2:07 வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்குது. இன்னைக்கு எல்லா ராசிக்குமே கொஞ்சம் கலவையான நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு சில ராசிக்கு ஒவ்வொன்று இருக்கும், ஒரு சில ராசிக்கு பதட்டம் அதிகமாகும். யோகம் பார்த்தீங்கன்னா பிரபலரிஷ்ட யோகம் மதியம் 2:07 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சித்த யோகமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:43க்கு, சூரியன் மறைவு மாலை 6:27க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. பாலையில் எந்த நேரமும் கிடையாது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை இருக்குது. காலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:40 3:16 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 5:43 முதல் 7:18 வரை இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலை 8:54 முதல் 10:29 வரைக்கும் இருக்குது. முடிச்ச அளவுக்கு குரு பகவானுக்கு இன்னைக்கு காலையில் 10:30 11:30க்குள்ள உங்களோட பரிகார பூஜைகளை செய்கிறது நல்லது. இது எல்லா வியாழக்கிழமையும் தொடர்ந்து செய்திங்கன்னா நல்ல பலன் தர மாதிரி இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி கேட்ட நட்சத்திரம் திருதியை திதி அந்த அளவுக்கு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இல்லை. சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது. மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு இறை நம்பிக்கை, மிதுன ராசிக்கு மேன்மை, கடக ராசிக்கு சோதனை, சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு ஆர்வம், துலாம் ராசிக்கு விரயம், விருச்சிக ராசிக்கு நிதானம், தனுஷ் ராசிக்கு நன்று, மகர ராசிக்கு அமைதி, கும்ப ராசிக்கு ஓய்வு, மீன ராசிக்கு சந்தோஷம். இது பலவிதமான கலவையான பலன்கள். நாள் முழுக்க சராசரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. சில கிரகநிலைகள் இருந்தாலும் பதட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் ஒன்று மேஷ ராசியாக இருக்குது. ஏன்னா அடுத்து வர ராகுகேது பேச்சும் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக கிடையாது. வரவிருப்பம் அதுக்கு உண்டான செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ராசி பலன் எடுத்துட்டோன்னா உங்களோட பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பண விஷயத்தால் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் கொண்டு போங்க. மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனாலும் பல பிரச்சனைகள் இருக்குது. அதை கொஞ்சம் குறைவாக குறைக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகள் எதுக்கும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல பலனை எதிர்கால மனசை அமைதியாக வச்சுட்டு ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். மும்முரமாக உங்களோட வேலைகளை செய்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பார்க்கறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணம், உங்களோட மனக்குழப்பம், நிறைய விஷயங்கள் 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. முடிச்ச அளவுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க முயற்சி செய்யுங்க. மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். விரயங்கள் அதிகமாக இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் பணம் பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுனால
கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. தூக்கம் இல்லாததும் பிரச்சனையா இருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு ஆ இது பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. காலையிலேருந்து ஜாலியா இருந்த நாள், மதியத்துக்கு மேல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செயல்பட வேண்டியது அவசியம். பெண்கள் பார்த்தீங்கன்னா, பணம், நகை போன்றவற்றை பத்திரமா பார்த்துக்குங்க. இல்ல யாருக்கும் குடுக்கறதையும் தவிர்க்கிறது நல்லது. போனா திரும்பி வராத வாய்ப்புகள் இருக்கு. தொலைக்காமயும் பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். காலையிலேருந்து சந்தோஷங்கள் மதியத்துக்கு மேல இல்ல. தேவையில்லாத கோபங்கள், எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே உங்க மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட உணர்வுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா, மனசுக்கு அமைதியா இருக்கு. சில விஷயங்கள பேசி தீர்க்க வேண்டிய நாளா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலையில வேலை அதிகமா இருக்கு. அதே மாதிரி ரொம்பவும் மூழ்கி வேலை செய்ய வேண்டிய நாள். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். கரெக்ட்டா திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க. கவன சிதறல் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பதட்டத்தையும், குழப்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, கூட இருக்கவங்க கூட அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க தொண கூட காலையில போம்போது சந்தோஷமா போன நாள், ஆ மதியத்துக்கு மேல நல்ல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி, தொணக்கிட்ட அத வெளிப்படுத்தி, சந்தோஷத்த தவிர்த்து, ம தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முடிச்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்கிட்டு, ஒரு நிலையோட தொணக்கூட பேசி பழகுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, அ வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி ம் கையிருப்பும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத முடிச்ச அளவுக்கு அ விரயமாகாம பார்த்துக்குங்க. தேவையில்லாத செலவுகள் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடல் வலி, தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. யோகா செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு ஆ ஒரு சந்தோஷம் தர நாளா தான் இருக்கும். நாள் முழுக்கவே உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமான பலன்கள் உண்டு. எதிர்பாராத வகையில பணவரவு, வீட்ல பெரியவங்க கிட்ட நல்ல மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறந்த பலன்கள் உங்கள தேடி வரும். உங்க கிட்ட இருக்கிற உறுதியும், தைரியமும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சீரான பலன்கள அடைவீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பாதிப்பு கிடையாது. நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பசங்களோட படிப்புலயும், பசங்களோட எதிர்காலத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற நாளா தான் இருக்கும். தொழில்லயும் நல்ல ஒரு அப் ஆ புதிய முயற்சிகள் நன்மை தரக்கூடிய நாளா இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல கணிசமான லாபம். தொழில்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம். வேலையிலயும் சந்தோஷமும், தெளிவும் நெறையவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றியை தேடி தரா மாதிரி இருக்கு. உங்களோட போக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். செய்யற வேலைகள் எல்லாமே சாதகமான பலன்களும், எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கக்கூடிய விதமா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த தொணக்கூட இன்னைக்கு பொறுப்பாவும், நேர்மையாவும் நடந்துக்குவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி குடுக்கும். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தி குடுக்கும். மனசு விட்டு பல விஷயங்கள பேசலாம். சந்தோஷமா நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜாலியா நாள கொண்டாடுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. கையில இருக்கிற பணமே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். ஆ எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுல இன்னைக்கு பண்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆற்றல் நிறைஞ்சு காணப்படும். எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது. சிறப்பான நாள். சந்தோஷமா கொண்டு போக நாள வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு இன்னைக்கு கலவையான நாளா தான் இருந்தது. நேத்தெல்லாம் கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் தெளிவாகி, குடும்பத்தில உறவினர்கள் வருகையால சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. தொழில் விஷயமா எடுக்கிற புதிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அ கவனமோட செயல்பாடு பட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். பசங்களால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். ஆனா சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பெரியவங்க மனிதர்களோட ஆதரவும், வேலை விஷயமா இருந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு, தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு பயனுள்ள பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட மதியத்துக்கு மேல ஒரு நம்பிக்கையும், நல்ல உறுதியும் இருக்கு. தன்னம்பிக்கையோட நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே வெற்றி தரும். நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. சாதகமான நாளா உங்களுக்கு அமையும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு
வேலை அதிகமாக தான் இருந்தாலும் நேரத்துக்கு அதை பிளான் பண்ணி முடிக்கிற பக்கம் உங்ககிட்ட இருக்கு. நம்பிக்கையோட உங்களோட வேலைகளை செய்வீங்க. சாதகமான பலன், எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றம், சுறுசுறுப்பான ஒரு நாளாக தான் இன்னைக்கு நாள் உண்டு. ஜாலியாகவே மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்ல உறவு இருக்கும். 2 பேரும் மகிழ்ச்சியா இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு நாள் இருக்கு. இனிமையான வார்த்தைகள பேசி 2 பேருக்குள்ளேயும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். இனிமையான தருணங்கள், குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செலவுகள் ஆனாலும் சந்தோஷம் கூடும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பணம் இருக்கு. சுப காரியங்களுக்காக பண செலவு செய்வீங்க. குடும்ப சந்தோஷத்துக்காக செலவு. அது எல்லாமே திருப்தியா இருக்கிறதுனால மனநிறைவோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பணத்துல எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உற்சாகமான போக்கின் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருப்போம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே சாதகமான நாளாக தான் இருக்கு. சாதகமான பலன்கள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பசங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் கொஞ்சம் குறையும். ஆனாலும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 2-3 நாள் அமைதியாக போகிறது நல்லது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள் கிடையாது. மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்ககிட்ட நிறையவே இருக்குது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இல்லைன்னா நெகட்டிவான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. வார்த்தைகளில் ரொம்பவே கவனம். உங்களோட பிரார்த்தனையும் கோயிலுக்கு போயிட்டு வரதும் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். நம்பிக்கையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. நேரத்தில் முடிக்க முடியாது. தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்க. பதட்டப்படாமல் நாளை கொண்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிற பதட்டத்தை வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். முடிஞ்சால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது நல்லது. மொத்தத்துக்கும் ஒதுங்கி இருக்கிறது இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்துக்காக அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதுவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்னைக்கு சின்ன கடன் வாங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கண்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உஷ்ணம் அதிகமாக இருக்கு. அதிக நீர் பருகிறதும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சந்தோஷம் இருக்குது, ஆனால் எல்லாமே குறையிற மாதிரி இருக்கு. மதியத்துக்கு மேலே ரொம்பவே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தது, ஆனால் பண விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வேலையில் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு நாளை புத்திசாலித்தனமாக கொண்டு போனீங்கன்னா மதியத்துக்கு மேலே கவனம் அவசியம். உங்களோட திறமைகளை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட முன்னேற்றத்தில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகமாக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரொம்பவும் யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். தெளிவான மனநிலையோட நாளை போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இன்னைக்கு சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கு. சில நேரங்கள் உங்களுக்கு வேலையே வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதிக பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பணிகள் நிற்கிற மாதிரி நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட தேவையில்லாத உணர்ச்சி கசப்படுற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் புரிதல் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். அமைதியான நடுப்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சந்தோஷமான சூழ்நிலைகளை கையாளது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நாளை அமைதியாக போக்க முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரியமானவங்களுக்கு ஒருத்தருக்கு ஆரோக்கியத்துக்காக வச்சு செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மதியத்துக்கு மேலே மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொடவலி கால்வலி ஏற்படும். ஓய்வு எடுக்கக்கும் தூங்குறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு இன்னைக்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் நடைபெறவும் அதுக்குண்டான முன்னேற்றங்களும் தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு. கடவுளோட ஆசையா இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வேலையில கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தொழிலில் கூட்டாளிகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உறவினர்களால் அனுகூலமும் கிடைக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை என்னதான் இருந்தாலும் உங்களோட அபாரமான செயல்திறன் காரணமாக உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய வகையில் வேலைகளை செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். உங்களோட கடின உழைப்பு மூலிமா வெற்றிகள் நிறையவே இருக்கு. சாதகமான நாளாக தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட நல்ல ஒரு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் அதிகமாகும். 2 பேரும் இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டும் மகிழ்ச்சியான நாளை கொண்டு போக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கும். உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. இனிமையான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். குடும்பத்தோடவும் மகிழ்ச்சிக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கு. அதனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் உங்களுக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்கும். காலையிலலாம் கொஞ்சம் தெளிவாக இருந்த மாதிரி இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குது. வீட்டில் பெண்கள் பொறுப்போடு நடந்துக்கிறது நல்லது. பொன்பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நண்பர்களோட சந்திப்பு இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு தெளிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கடன்களை குறைக்க முயற்சி செய்யுங்க. வருமானத்தை பெருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உங்களுக்கு சாதகமான விளைவுகள் அமைய எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. மனசை அமைதியாக வச்சு பாட்டு கேளுங்க. திரைப்படங்களை பாருங்க. அது உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சுறுசுறுப்பாக தான் செய்கிற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு முறைக்கு 2 முறை உங்களோட வேலைகளை சரி பாருங்க. இல்லைன்னா செஞ்ச வேலையை திரும்ப செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டையும் வேலையும் பிரித்து பார்க்கறது நல்லது. பிரச்சனைகளை குழப்பிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையிலலாம் நல்லா தான் இருந்தது. மதியத்துக்கு மேலே உங்களோட பொறுப்புகளால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறது அவசியம். மனசு விட்டு பேசிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. மனசு விட்டு பேசுங்க. இது சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக நாளை கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, செலவுகளும் இருக்குது. பொருளாதாரத்தை பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்கிற வகையில் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முடியாது. முடிச்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. கால்வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முறையான சிகிச்சை தேவைப்படும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கலவையை தான். சில தெளிவான சிந்தனைகளும் இருக்கும். சில குழப்பங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வியாபாரத்திலேயோ தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்திலேயோ தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எந்த காரியத்தையும் யோசித்து செய்ங்க. சில விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையில் இல்லை. முடிச்ச அளவுக்கு சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்பும் உதவியும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. தெய்வ வழிபாடு இன்னைக்கு அவசியமாக உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறது நல்லது. முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை செயல்களை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு. அது நேரத்துக்கு முடிக்க முடியாது. சில நேரங்கள்ல உங்களோட பதட்டத்தினால தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கவனமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா, நிதானமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை ஒன்று காரணமா, அது தேவையில்லாத அ தொணப்பூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தவறாம தவறாக துணைய புரிஞ்சுக்காம, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்க முயற்சி செய்வது நல்லது. அப்பதான் வீட்ல கொஞ்சம் அமைதியா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு ஆ ப பணத்த பயன்படுத்துறதுக்கு முடியாது. செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். விரயங்கள தடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமா கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவைப்பட்டா சிகிச்சை எடுங்க. இல்லன்னா ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கங்க. அதிக நீர் பருகுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு அ இன்னைக்கு கலவையான நாளா தான் இருக்கு. செலவுகளும் நெறைய இருக்கு. சந்தோஷமும் இருந்தது. அது காலையில இருந்த விஷயம் மாலையில இல்லன்ற வெறுப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில காலையிலலாம் குடும்பத்தில சந்தோஷமா கிளம்புற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் இருக்கும். அதன் மூலியமா விரயங்கள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் முன்னேற்றமும் இருக்கும். பாதிப்பும் இருந்தது. இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்தில கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு அதிகமா தேவை. அப்பதான் லாபம் உண்டு. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, வருமானத்துக்கும் பிரச்சனை இருக்காது. உங்களோட இலக்குகள அடைய இன்னைக்கு கடினமான உழைப்பு தேவை. நாள் சுமூகமா கிடையாது. தன்னம்பிக்கை குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள பாசிட்டிவாவும், உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திட்டு பாசிட்டிவா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள செய்யும்போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறது கஷ்டம். பதட்டத்தினால சில வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செஞ்ச வேலைய ஒரு முறைக்கு 2 முறை திரும்ப செய்ய வாய்ப்புகள் அதிகம். பணத்தையும் சரி, வேலையிலயும் சரி கவனம் அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொலைக்கூட இன்னைக்கு பாதுகாப்பில்லாத உணர்வு இருக்கு. ஏதோ ஒரு மனசுல இழப்பு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஒரு பயம், இனம் புரியாத வேதனை இருக்கிற மாதிரி இருக்கு. அது உறவுல மகிழ்ச்சிய பாதிக்கிற மாதிரி இருக்கும். விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, வீட்டு பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்ற மாதிரி இருக்கு. அதுவும் எதிர்பாராத செலவு. சேமிக்கிறது ரொம்பவே கடினம். இருக்கிற சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. பணத்த கவனமா கையாளுங்க. விரயம் இல்லாம பார்த்துக்கிறதும், பண இழப்பு இல்லாம பார்த்துக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட தேவையில்லாத உணர்வுகள் காரணமா ஆரோக்கியம் குறைய வாய்ப்புகள் இருக்கு. எதையும் அதிகம் போட்டு குழப்பிக்காதீங்க. தலைவலி ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எப்ப, எப்படி, என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா எல்லாமே பாசிட்டிவா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. திடீர் தடவரவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆ நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவி சாதகமான சூழ்நிலையில நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட திட முயற்சி மூலியமா வேலைகள செப்பன செஞ்சு உங்களோட இலக்குகள வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனும், லாபங்களையும் ஏற்படுத்தி தராம தான் இருக்கு. ஆடம்பர பொருட்கள் வாங்கி வீட்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. வேலையில கூட இருக்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உங்களோட முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நன்மையில முடியிற மாதிரி இருக்கு. சாதகமான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாள். வேலைகள ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் நல்ல பலன் தர மாதிரி இருக்கு. திட்டமிட்ட உங்களோட செயல்பாடு வருமானத்த பெருக்கவும், தொழில்ல லாபத்த பெருக்கவும் ரொம்பவே உதவியா இருக்கும். எதிர்பாராத தனவரவு, பண விஷயத்துல நிறையவே இருக்கும். வேலையில சில ஆ ஊக்கத்தொகை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொலைக்கூட சுமூகமான உறவு நல்லாவே இருக்கு. சந்தோஷமான தருணங்கள் இருக்கு. வீட்ல நடக்க இருக்கிற விசேஷத்த பத்தி பேசி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் சம்பாதிக்கவும், கையிருப்பு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பணத்த பொறுத்த அளவுக்கு பாதுகாப்பு நிறையவே தான் இருக்கு. சேமிக்கவும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. அதிக அளவுல சேமிச்சீங்கன்னா, அது எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தர விதத்துல அமையும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். திடமா இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சந்தோஷமான மனநிலையோட நாள சந்தோஷமா கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. உங்களுக்கு காலையிலலாம் கொஞ்சம் பதட்டங்கள் இருந்தது. ஆனா, மதியத்துக்கு மேல நல்ல ஒரு பலன் தர மாரி தான் சாதகமான நாளா இருக்கும். தொழில் சம்மந்தமா எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் யோசிச்சு காலையில தான் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு முடிவு கிடைக்கும். ஆ வேலையிலயும் டென்ஷன் குறையிற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு சோர்வுலாம் இருந்தது. கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல கவனம். உறவினர்கள் உதவியால பொருளாதார பிரச்சனைகள் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு சாதகமான பலன்கள் மதியத்துக்கு மேல உண்டு. நல்ல ஒரு உங்களோட செயல்கள் செய்து முடிக்கிற அளவுக்கு ஆற்றலும், உற்சாகமும் நிறையவே இருக்கும். எல்லா விதத்திலயும் கொஞ்சம் மதியத்துக்கு மேல செழிப்பான நாளா தான் இருக்கு. ஆ சில முடிவுகள எடுக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு காலையில இருந்த பதட்டம், குழப்பம்லாம் மதியத்துக்கு மேல கிடையாது. திருப்தியா உங்களோட வேலைகள விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா இருக்கு. ஆ உங்களோட செயல்பாடு சில விஷயங்கள்ல ஆச்சரியப்படுத்துறதாவும், அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாவும் இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை, பெயரையும், பாராட்டியும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா தொணக்கூட அன்பாவும், பாசமாவும் இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல். மாலை நேரத்தில மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனசு விட்டு பேசவும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் உகந்த ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த நாள தவற விடாதீங்க. சில பிரச்சனைகள பேசி முடிக்கவும் இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை போன்ற வகையில் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கு. சில சேமிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், சந்தோஷம் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சிருக்கோம். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாள் தான். திருப்தியான நாளாகவே இந்த நாள் அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி எந்தெந்த ராசிலாம் குரு பெயர்ச்சிக்கு ப பரிகாரம் செய்யணும், அதை எப்படி செய்யணும்னு கேட்டுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கணுன்னா இதை ஞாயிற்றுக்கிழமை வர லைவ்ல உங்களோட சுயஜாதகத்தை போட்டு அதுக்குண்டான பலன்களை லைவ்ல கேட்டுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்து 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி இருக்கு. அதையும் சேர்த்து தான் பலனில் சொல்லப்படும். எப்போவுமே 3 கிரக பயிற்சி மற்ற கிரக நிலைகளை வச்சு பலன்கள் சொல்றதுனால இது பொதுவா சாதகமான பலனா தான் இருக்கும். அடுத்தவங்க சொல்ற மாதிரி குருவை வச்சு தனியா, சனி பகவானை வச்சு தனியா, ராகு கேது பயிற்சி தனியா சொன்னோம்னா அது எந்த ஒரு விதத்திலையும் பலன் தராது. அது சும்மா வெறும் அடிச்சு விடுற ஒரு பலனா தான் இருக்குமே தவிர பொது பலன் அது கிடையாது. நன்றி, வணக்கம்.